இதிலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும். கவிதை. குறளை படித்திடு, திரு குறளை படித்திடு, மன இருளை போக்கிடும் திரு குறளை படித்திடு. சொல்லாதது எதுவுமில்லை இதில்தான், நன்கு கருத்தாக தந்திடுமாம் நல்லதெல்லாம். குறளை படித்திடு, திரு குறளை படித்திடு, மன இருளை போக்கிடும் திரு குறளை படித்திடு. அறத்துப்பால் அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. பிறனுடைய இல்லாளை விரும்பாமை ஆகும். அதுதான் தலை சிறந்த அறமாகும். அறத்தில் நீங்கி பிறன் மனையாளை விரும்புபவர்களை பேதையர்கள் என திருவள்ளுவர் கூறுகின்றார். இல்லாளை குறிப்பிடும்போது பிறன் பொருளால், பிறன் கடை, தெளிந்தார் இல், பிறன் இல், இல் இறப்பான், பிறன் இயலாள், பிறன் மனை, பிறருக்கு உரியவள், பிறன் வரையாள் என்றெல்லாம் பெண்ணை சிறப்பித்து திருவள்ளுவர் கூறுகிறார். இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களோடு பொருளையும் சிந்திப்போம். 141வது திருக்குறள். பிறன் பொருள் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். வேறொருவன் உடைமையாக உள்ளவளை காதலித்து வாழும் மடமை உலகத்தில் அறநூலையும் பொருள் நூலையும் கற்று தெரிந்தவரிடம் இல்லை. 142வது திருக்குறள். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். தீநெறியில் நின்றவர் எல்லாருள்ளும் பிறன் மனையை விரும்பி அவன் வீட்டு வாசலில் போய் நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. 143வது திருக்குறள். விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தார்கள் தீமை புரிந்து ஒழுகுவார். தம்மை நல்லவரென்று நம்பி தாராளமாய் பழகவிட்டவரிடம் பழகவிட்டவரின் மனைவியிடம் தீவினை செய்தலை விரும்பி நடப்போர் உறுதியாக செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். 144வது திருக்குறள். எனைத்துணையர் ஆயினும் என் ஆம் தினைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ். எவ்வளவு உயர்ந்தவரானாலும் தாம் செய்யும் தீவினையை தினையளவும் எண்ணி பாராமல் பிறன் மனைவியை விரும்பி அவன் வீட்டிற்கு செல்வது நல்லதல்ல. 145வது திருக்குறள். எளிது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எளிது என எண்ணி பிறன் மனைவியிடம் நெறிகடந்து நடப்பவன் எப்போதும் அழியாது நிற்கும் பழியை அடைவான். 146வது திருக்குறள். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண். பிறன் மனைவியிடம் நெறிகடந்து நடப்பவனிடம் இருந்து பகை பாவம் அச்சம் பழி என்ற 4 கேடுகளும் ஒரு காலம் நீங்காவாம். 147வது திருக்குறள். அரண் இயலான் இல் வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன். அறத்தின் இயல்போடு கூடி இல்வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் பிறர்க்கு உரிமையானவளின் பெண்மையை விரும்பாதவனாவான். 148வது திருக்குறள். பிறன்மனை நோக்காத் பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. சான்றோர்க்கு
பிறன் மனைவியை கருதாது இருப்பது பெரிய ஆண்மையாம், அறமாம், நிரம்பிய ஒழுக்கமும் அதுதான் ஆகும். 149வது திருக்குறள். நலக்கு உரியார் யார் எனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்கு உரியால் தோள் தோயாதார். அஞ்சத்தக்க கடலார் சூழப்பட்ட உலகத்தில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் யார் என்றால் பிறர்க்கு உரியவளை நினையாதவரே ஆவார். 150வது திருக்குறள். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. ஒருவன் அறத்தை தனக்கு உரியதாக கொள்ளாமல் தீவினைகளை செய்து வருவானாயின் பிறர்க்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. பிறன் இல் விழையாமை அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவைகளை பதிவு செய்கிறேன். 141வது திருக்குறள். பிறன் மனைவியை விரும்பாதவன் ஞானி. 142. பிறன் மனைவியை விரும்புபவன் பேதை. 143. பெண்ணாசை கொள்பவன் சவம். 144. காமம் பெருமையை சிதைக்கும். 145வது திருக்குறள். பிறன் மனைவி தொடர்பு பழி செய்யும். 146. தகாத உறவு தீமை தரும். 147. மனைவியிடம் அன்பிருந்தால் மற்றவரிடம் மயங்க மாட்டான். 148. பிறன் மனைவியை விரும்பாதவர் சான்றோன். 149வது திருக்குறள். பிறன் மனைவியை அருகாதவர் பெருமைக்குரியவர். 150வது திருக்குறள். பிற பெண்ணை விரும்புவது தீமைகளில் பெரிய தீமையாகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், இன்றைய படித்ததில் பிடித்ததோடு இணைந்திருந்தார் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே சிறப்பாக பேசியிருந்தார். பிறனில் விளையாமை. நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.